ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 1 வீக் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிப்பியில் இன்றைக்கி டே 2 தான் வந்து பார்க்க போகிறோம். குட்டீஸ்க்கெலாம் பிடிச்ச ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி, ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது வந்து 1 கப் வந்து கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதில் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 1 ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாவு வந்து ஊற வைக்கணும்லாம் தேவையில்லை. நான் வந்து இந்த ஸ்டஃபிங் பண்ணுறது வர வச்சுருக்கேன். நீங்கள் உடனே கூட ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் வந்து எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் 1/4 ஸ்பூன் அளவு கடுகு, அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஒரு பெரிய வெங்காயத்தையும் நீளமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே ஒரு பச்சை மிளகாய் வந்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுருங்க. அடுத்ததாக வந்து 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இதோட பச்சை ஸ்மெல் போக வதக்கி விட்டுடலாம். இப்போ வந்து மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். ஏன்னா பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கிறதுனால, குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால கொஞ்சம் காரம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு கேரட் வந்து துருவி சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுடலாம். இப்போ வந்து இந்த ஸ்டஃபிங்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ வேக வச்சுருக்க மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வந்து 2 இதோட நல்லா மசிச்சு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகளை வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆற வச்சுருங்க. இதில் வந்து நீங்கள் உங்கள்கிட்ட என்ன காய்கறிலாம் இருக்கோ அதெல்லாம் சேர்த்துக்கலாம். பச்சை பட்டாணி, முட்டைக்கோசு இதெல்லாம் சேர்த்துக்கிட்டால் கூட நல்லாயிருக்கும். இப்போ வந்து இது நல்லா ஆறட்டும். இப்போ மாவுமே வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. இதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கலாம். இப்போ இந்த உருட்டி வச்சுருக்க உருண்டையிலேருந்து ஒன்று எடுத்து பூரிக்கு மாவு உருட்டுவோம்ல, அந்த மாதிரி கொஞ்சம் திக்காக வந்து உருட்டி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக உருட்ட வேணாம். இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சமாக இந்த ஸ்டஃபிங் உள்ளே வச்சுட்டு சைடெல்லாம் வந்து இந்த சுருக்கு எடுக்கிற மாதிரி பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது அந்த ஸ்டஃபிங் வந்து வெளியில் வராமல் இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிவிட்டு மேலே எக்ஸ்ட்ரா இருக்க மாவை வந்து எடுத்துடலாம். ஜாஸ்தி இருந்துச்சு அப்படின்னா எடுத்துருங்க. எடுத்துகிட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப வந்து தேய்ச்சிட வேணாம். கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இது இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். அடுத்ததாக வந்து பசங்க வந்து முட்டை வச்சு கேட்டாங்க. 2 முட்டை வந்து வேக வச்சுருந்தேன். முட்டையை வந்து 2 கட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி கொஞ்சம் ஸ்டஃபிங் வச்சுட்டு இதில் வந்து பாதி முட்டை வச்சுட்டு அதே மாதிரியே வந்து பண்ணிக்கலாம். நீங்கள் முட்டை சாப்பிடுவீங்கன்னா இந்த மாதிரியும் ட்ரை பண்ணலாம். இதுவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதை வந்து நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம், டின்னருக்கு கூட செஞ்சுக்கலாம். ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. இது மாதிரி சைடு எல்லாமே ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணுறதுக்கு வரல அப்படின்னா எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு லைட்டாக வந்து தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப தேய்க்க வேணாம், கொஞ்சம் திக்காகவே வந்து தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து தோசைக்கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் ஒன்று ஒன்றா சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இன்னொரு மெத்தட்லேயும் பண்ணலாம். இதை வந்து லைட்டாக இட்லி பாத்திரத்தில் வேக வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா எண்ணெயில் வந்து லைட்டாக தோசைக்கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அப்படியும் பண்ணலாம். இப்போ வந்து எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. டேஸ்ட்டு சொல்லவே முடியாது, அவ்வளோ சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதுக்கு வந்து தொட்டுக்க எதுவுமே தேவைப்படாது. அப்படியே சாப்பிட்றதுக்கே சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா கொஞ்சமாக கெச்சப் வச்சு சர்வ் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.